ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா 2 வே மூலிமா வந்து ஏர்ன் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ரொஃபைல் மூலிமா ஏர்ன் பண்ணலாம், இன்னொன்று பேஜ் மூலிமா ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரொஃபைல் மூலிமா எப்படி ப்ரோ ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா, அதாவது நீங்கள் ப்ரொஃபஷனல் மோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உள்ளே போய் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மோட் இஸ் நாட் அவைலபிள் வென் யூ லாக்டு யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் மோட் வந்து ஆன் பண்ண முடியாது. இது எப்படி ப்ரோ அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ப்ரொஃபஷனல் மோட் வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் லாகின் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் ப்ரொஃபஷனல் மோடுன்னு சொல்லி அது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத அங்கே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா அன்லாக் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு, அதாவது உங்கள் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து அன்லாக் பண்ணி வச்சுருந்தா இப்படி தான் காட்டும். ஸோ அது வந்து நான் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் மோட வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்லாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அன்லாக் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் உங்கள் ப்ரொஃபைல் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ ஓகே அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஓகேங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் ப்ரொஃபஷனல் மோட் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ப்ரொஃபைலை வந்து லாக் பண்ணி வச்சதுனால நமக்கு பதில் அது வந்து காட்டலை. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரொஃபைலை வந்து அன்லாக் பண்ணிட்டோம், அதனால் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மோட் வந்து காட்டுது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை காட்டும், அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட்னு சொல்லி காட்டும், அதையும் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதாவது நீங்கள் வந்து ஒரு சேனலை தான் க்ரியேட் பண்ணுறீங்க, அது வந்து பப்ளிக்காக ஃப்ரெண்ட்ஸாக கஸ்டமாக அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேஸ்புக் சேனலை தான் வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால பப்ளிக் அப்படிங்கிறத தான் நம்ம கொடுக்கணும். ஸோ பப்ளிக் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்கும். ஜஸ்ட் நம்ம வந்து கன்ஃபார்முங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஸோ இதில் தான் நம்ம முதல்ல ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் மூலிமா ஏர்னிங்ஸ் எடுக்கலாம், போனஸு, சப்ஸ்கிரிப்ஷன், இன்ஸ்ட்ரீமிங் ஆட்ஸு. ஸோ இது மூலிமா நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் மணி வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை விட்டுருப்பாங்க. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதவரை மறுபடியும் நெக்ஸ்ட்னு சொல்லி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதவரை ஸ்கிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை காட்டும், அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலில் கூட சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் நம்ம இதெல்லாம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கோ டு ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க, அது வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 லெவல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லெவல்ஸையும் கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் லெவலு, செகண்ட் லெவலு, தேர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி 3 லெவல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலிமா நம்ம வந்து இந்த 3 லெவலும் கம்ப்ளீட் பண்ணோம்னா ஸோ நம்ம வந்து ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா மணி வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த 3 லெவல் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை எந்த அளவுக்கு வந்து கமெண்ட் வருதோ அதை பார்த்து தான் நான் வந்து அந்த 3 லெவல் எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எதாச்சும் ஃபேஸ்புக்கில் வந்து ஏர்ன் பண்ணுறது ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே ரிப்ளை பண்ணுவேன். ஓகே கைஸ், இந்த மாதிரி என்டர்டைன்மெண்டான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.